வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இடியாப்பம் மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இதுல ஒரு 3 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். நம்ம மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அது கூட நான் ஒரு 3 டம்ளர் புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி, இது 200 கிராம். இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடிய வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு 2 தடவை 3 தடவை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிட்டு இப்போ வடிகட்டியில் போட்டுடலாம். தண்ணி நல்லா வடிஞ்ச பிறகு கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம வெயிலில் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி நல்ல காட்டன் கிளாத் இருந்ததுன்னா விரிச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நல்லா போட்டுக்கலாம். இது 2 நாள் நல்லா காயணும். நல்லா காஞ்சாதான் உங்களுக்கு மாவு கெட்டு போகாது. இப்போ பாருங்க, ஒரே நாள்ல நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ இது 2ஆவது நாள் காய வச்சுக்கலாம். இப்போ உங்க வீட்டுல காக்கா தொந்தரவு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தின் கிளாத் இல்ல, நீங்க துப்பட்டா நைஸ் துப்பட்டா இருக்கும் பாத்தீங்களா, அதை கூட அந்த மாதிரி மேல போட்டீங்கன்னா காக்கா ஒன்னும் எடுக்காது. இல்ல உங்களுக்கு காக்கா தொந்தரவு இல்லைன்னா நீங்க அப்படியே விட்டுறலாம், சீக்கிரமா காஞ்சிரும். இப்போ நம்ம 2 நாள் நல்லா காய வச்சு பச்சரிசியை நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சாச்சு. இது பாருங்க, நல்லா நைஸா அரைச்சிருவாங்க. நீங்க மிஷின்ல கொடுத்தாலும் நல்லா நைஸா அரைச்சிருங்க, ஜலிக்க கூட தேவையில்ல. இப்போ நம்ம இது எப்படி இடியாப்பம் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இடியாப்பத்துக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அதுல நம்ம கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் வரை போட்டா போதும். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வாசனையா இருக்குன்னு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இங்க நெய் போட்டா கூட போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுல தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா சூடு தண்ணி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சூடு தண்ணியை ஊற்றி வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் ஆறினோடனே நம்ம கை வச்சு பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம நல்லா கொதிக்க தண்ணியை நல்லா ஊற்றிக்கலாம். ஓரளவு ஊற்றிட்டு கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு அப்புறமா ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்ல நிறைய தண்ணி ஊத்துறாதீங்க. ஏன்னா அந்த இடியாப்பத்துக்கு கொஞ்சம் கட்டியா தான் இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியா இருந்தா இடியாப்பம் நூல் மாதிரி வராது. கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சிடலாம். இப்போ மாவு நல்லா சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ நம்ம மாவு இந்த பக்கத்துல இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இடியாப்பம் நல்லா நூல் மாதிரி வரும். நீங்க இதோட கொஞ்சம் தண்ணி அதிகமா பண்ணிட்டீங்கன்னா நூல் வராது. பாருங்க, இப்ப நம்ம இடியாப்பத்துல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம பிழிஞ்சிடலாம்.
இப்போ நம்ம இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.